வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீனுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் சீரக பொடி, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, இந்த மீன் மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்தா ஃபிஷ் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மசாலாவுக்கு நான் ஒரு அரை லெமன் எடுத்திருக்கேன். அதை இப்போ பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பிழிஞ்சு விட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கறதுனால மீன் வந்து தோசைக்கல்ல ஒட்டாமல் வரும். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மீனெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம அது மேலே கோட் பண்ணிடலாம் மசாலாவை. நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணிவிடுங்க. இந்த மீன் வந்து வெள்ளை மீன்னு சொல்லுவாங்க. நல்லா வறுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கிலீஷில் எம்பரர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மசாலா போட்டாச்சு மீனுக்கெல்லாம். இது ஒரு 1/2 hour ஊறட்டும் மீன். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். மீன் வந்து மினிமம் ஒரு 1/2 hour மசாலா போட்டு ஊறினாதான் அந்த மசாலாலாம் நல்லா ஃபிஷ்ஷுள்ள இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்மளுக்கு தோசைக்கல்லாம் ஒட்டவே இல்லை. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ் ஃப்ரை. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஈஸி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.